அம்பாறை திருக்கோவில் பிரதேச செயலகத்திற்கு சென்று மேற்கொண்ட விசாரணைகளை தொடர்ந்து அம்பாறை உதவி காணி ஆணையாளர் அந்த மாவட்ட அரசாங்க அதிபருக்கு இந்த கடிதம் மூலம் தனது விசாரணையில் கண்டறியப்பட்ட விடயங்களை தெரிவித்து இன்றுடன் 130 மாதங்கள் நிறைவடைகின்றன. தற்போதைய அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் குறித்த 130 மாத கால பகுதிக்குள் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்ட 5வது நபர் ஆவார். அவருக்கு முன்னர் பதவியில் இருந்த நால்வரும் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க தவறியதன் மூலம் அரசாங்கத்தின் காணிகளை கபளீகரம் செய்வதற்கு இடமளித்துள்ளதுடன் ஒரு குற்றச்செயலை மறைக்கும் வகையில் செயற்பட்டுள்ளனர். ஏனெனில் பக்மிட்டியாவு திமிரிகொல்ல பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் நெற்செய்கை செய்யும் 525 பேர் அவ்விடங்களின் உரிமையை கோருவதற்காக சமர்ப்பிக்கும் அனுமதி பத்திரங்கள் தொடர்பான எவ்வித ஆவணங்களும் திருக்கோவில் பிரதேச செயலகத்தில் இல்லை என்பதால் அந்த அனுமதி பத்திரங்கள் சட்டப்பூர்வமானவை அல்ல என்பது வெளிப்படையாக தெரிவதாக உதவிக்காணி ஆணையாளர் இந்த கடிதத்தின் மூலம் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட ஆவணங்கள் என்ற வகையில் சட்டவிரோதமான ஆவணங்களை எவரேனும் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அவர்கள் போலி ஆவணங்களை தயாரித்தல் மற்றும் அவற்றை தம்வசம் வைத்திருத்தல் ஆகிய குற்றச்செயல்களுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பதை கூட அறியாதவர்கள் அரசாங்கத்தின் உயர் பதவிகளை வகிப்பது துரதிர்ஷ்டவசமானது. போலி அனுமதி பத்திரங்களை சமர்ப்பித்து பக்மிட்டியாவு திமிரிகொல்ல பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் உள்ள மேய்ச்சல் தர நிலங்களுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து பாரம்பரிய பால் பண்ணையாளர்களுக்கு எதிராக வன்முறையை பிரயோகிக்கும் சட்டவிரோத பயிர் செய்கையாளர்களின் ஆக்கிரமிப்பு தொடர்பில் 2013ஆம் ஆண்டிலிருந்து பல சந்தர்ப்பங்களில் சக்தியின் தேடல் ஊடாக அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. கல்முனை மேல் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் உறுதிப்படுத்தப்பட்ட தீர்ப்பொன்றின்படி சட்டவிரோத பயிர் செய்கையாளர்கள் பல வருடங்களாக குறித்த மேய்ச்சல் தரை நிலத்திற்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள பின்னணியில் வன பாதுகாப்பு திணைக்களம் எதிர்வரும் சிறுபோக செய்கைக்காக குறித்த மேய்ச்சல் தரையின் ஒரு பகுதியை மீண்டும் போலி அனுமதி பத்திரங்களை கொண்டவர்களின் விவசாய நடவடிக்கைகளுக்காக விடுவிப்பதற்கு முயற்சித்து வருகின்றது. அதற்காக குறித்த திணைக்களம் கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பொன்றை ஒரு கேடயமாக பயன்படுத்திக் கொண்டுள்ளது. குறித்த தீர்ப்பின் மூலம் 1976ஆம் ஆண்டில் சர்ச்சைக்குரிய மேய்ச்சல் தரையினை பிரகடனப்படுத்தி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் செல்லுபடியற்றதாக்கப்பட்டுள்ள போதிலும் சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பாளர்களை மேய்ச்சல் தரைக்குள் பயிர் செய்கை நடவடிக்கைகளை தொடர அனுமதிக்குமாறு உத்தரவிடப்படவில்லை. அரசாங்கத்தின் காணி சட்டம் என்பது போலி அனுமதி பத்திரங்களுடன் விவசாய அமைப்பொன்றை உருவாக்கிக் கொண்டு அவ்வப்போது பல்வேறு அரசியல் சக்திகளின் ஆதரவுடன் குறித்த மேய்ச்சல் தரையினை கைப்பற்ற காத்திருக்கும் நபர்களுக்கு முன்னால் அடிபணிவதா? அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபரே, இது உங்களின் கவனத்திற்கு.